சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கழிப்பறையில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று நோயாளிகள் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தண்ணீர் வசதி இல்லாததால் நோயாளிகள் சிரமமடைந்துள்ளனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கழிப்பறையில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மருத்துவமனைகள்ல ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிப்புற நோயாளிகளாகவும் அதே போன்று ஆயிரக்கணக்கான மக்கள் உட்புற நோயாளிகளாகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த மருத்துவமனையில பல்வேறு துறைகள் செயல்பட்டு வருகின்றன. அவசர சிகிச்சை பிரிவு உட்பட பல்வேறு துறைகள் அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில திடீரென ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள், பொதுமக்கள் என பலரும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கட்டிடத்தினுடைய 7வது மாடியில் உள்ள உட்புற நோயாளிகள் பிரிவு பகுதியில் தான் இந்த கழிவறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள், அவருடைய உறவினர்கள் என அனைவருமே குடிநீருக்கு தேவை என்றாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி அருந்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கழிவறைகள்ல தண்ணீர் சுத்தமாக வர இயலாத ஒரு நிலை இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய டேப் ஓபன் பண்ணா கூட அங்க தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளும் அந்த நோயாளிகளை கவனித்து இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களும் குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகின்றனர். இந்த முழுமையான இந்த விவகாரத்தை எல்லாம் கவனிக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை நிர்வாகம் இது தொடர்பாக நோயாளிகள் அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் என அனைவரும் கேட்கும் போது அதற்கு அலட்சியமாக பதில் தெரிவிப்பதாகவும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து ஒரு அலட்சிய போக்கோடு அவர்கள் இதனை கையாள்கிறார்கள் என்ற போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளும் நோயாளிகளை கவனிக்க வரக்கூடிய உறவினர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தண்ணீர் தட்டுப்பாடை உடனடியாக போக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் அவருடைய உறவினர்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில மருத்துவமனைகள்ல போதிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில வடகிழக்கு பருவமழை ஆலோசனை கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசு மருத்துவமனையில சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலேயே இது போன்ற தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த அவலம் என்பது ஏற்பட்டிருப்பது அங்கு இருப்பவர்களை முகம் சுழிக்க வைக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா. தண்ணி கூட சுத்தமா இல்ல. தண்ணி இப்பதான் போட்டு போட்டுருக்காங்க. அப்படிங்களா? எவ்வளவு நேரம்? தெரியல, இப்பதான் போட்டுருக்காங்க. கீழ இருந்து மேல வரணும்ல. அப்படிங்களா? 3 மணி நேரமா பாத்ரூம் போயிட்டு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு அவங்க நிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எப்போ சொன்னீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? நீ எதுக்கு தேவையில்லாம வீடியோ எடுக்கிறீங்க? இல்ல, நான் கேட்குறேன். இல்லை, யார்கிட்ட சொன்னீங்க? முதல்ல வீடியோ கட் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க மேடம், யார்கிட்ட சொன்னீங்க? எங்க வருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோன்லாம் கையில் வைக்க கூடாது, சரிங்களா? சரிங்களா, நீங்க போய் பாத்ரூம் பாருங்க. நீங்க வாங்க. நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும்ல மேடம். காலையில இருந்து தண்ணி சரி, நீங்க வாங்க. சரி மேடம், நீங்க வாங்க மேடம். மேடம் நீங்க வாங்க. எது இப்போ வருதா? நீங்க வாங்க. இப்போ வருதா? நீங்க வாங்க. இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ நேரம்? நீங்க வாங்க, இப்போ வாங்க. இப்போதான் வருது அப்படின்னீங்களே, வாங்க. நோயாளிங்க அவ்வளோ நோயாளிங்க இருக்காங்க, சரிங்களா? நோயாளிங்க அவ்வளோ நோயாளிங்க இருக்காங்க. தண்ணி வரலையா? தண்ணி வராமல் எப்படி பாத்ரூம் போவீங்க?
பாத்ரூம் போன கை நினைக்கணும்